ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரட்சணை சேனையின் இணையதளம் வாயிலாக உலகமெங்கும் இருக்கிறதான இரட்சணை சேனை வீரர்களையும் எல்லா ஜனங்களையும் காண்பதிலே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கமிஷனர் பொறுமையம்மாள் நினைவு தேவாலயம் ஆலடி சபை சார்பிலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் விசேஷித்த ஒரு பண்டிகை நாள். இது குருத்தோலை பண்டிகை ஞாயிறு. இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக இந்த நாளிலே முதலாவது தீர்மான ஞாயிறு. இந்த நிகழ்வையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ள பிரவேசிப்போமாக. ஜெபம் செய்வோம். ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற எங்கள் வல்லமை உள்ள கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவரை இறங்கி வந்தீர். ஆண்டவரே, நீர் ராஜாவாக ஆண்டவரை எருசலேம் வீதியிலே பவனி வருகிற இந்த நாளிலே நீர் தாழ்மை உள்ளவராக ரட்சிக்கிறவராக ஆண்டவரே சோதரன் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீர். உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த பரிசுத்த இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த குருத்தோலை பண்டிகை ஞாயிறை எங்களுக்கு மிகுந்த ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நிரப்பி அருளும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம், என் பாவம் நீங்க நான் ஜெபிப்பதா. செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம், முன் பாவ சேற்றிலே நாணமிழ்ந்தே அநேகமாய் தப்பிதங்கள் செய்தே. நீ தந்த வாக்கை நான் நம்பி வாரே. செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம், நான் வெறுக்கும் உள்வினையில் நின்று செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம். லோக மாம்ச பாசகரையில் நின்று செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம். மீட்பதை உம்மை நான் நம்பி வாரே. மாய்மாலனாய் உம்மை நோக மாட்டே. லோகத்தால் செல்வதை செல்ல மாட்டே. செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம், லோகத்தால் வீம்பு கஞ்சாதபடி செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம். பயமின்றி உம்மை போற்றும்படி செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம். உம்மை நான் சேர்ந்தவன் என்றறிய என்னை பலப்படுத்தி நீராள. சோதனை நாளில் நான் கீதம் பாட செய்யும் சுத்தம் தேவா செய்யும் சுத்தம். கேளுவோமதடியா விண்ணப்பங்களை அன்பாய். கேளுவோமதடியா விண்ணப்பங்களை அன்பாய். கேட்டு உமதாவியின் வரங்களை பொழிந்திட வாரும் மகத்துவமுள்ள அரசே. மானுகுலத்தை ரட்சிக்க வென்றே வாரும் மகத்துவமுள்ள அரசே. எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, சத்தியம் உள்ளவரே, ஒருவரும் சேதக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரே, காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிப்பதற்கு உமது நாமத்தை ஆண்டவரே
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தெரியப்படுத்துவதற்கப்பா நீங்கள் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த ஆராதனையில் அப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிறதான திருவார்த்தைகள், கேட்க போகிறதான சத்திய வார்த்தைகள் யாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் ஒப்படைக்கிறப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இசப்பா, அந்த ஜெபத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற அத்தனை விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதில் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபங்களை கேட்பதற்கு உமது கண்கள் திறந்து உமது செவிகள் கவனித்தும் இருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஆலடி பொறுமையம்மாள் நினைவு தேவாலயத்திலே ஆண்டவரே திருச்சபை மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூடி ஜெபிக்கிறதான எங்கள் ஜெபங்களை என் தேவன் நீங்கள் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, நீங்கள் தாமே உமது வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே படிக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேர்வு எழுதி முடித்திருக்கிறதான பிள்ளைகளுக்காகவும் இன்னும் தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். என் தேவன் எல்லா பிள்ளைகளுக்கும் நீ ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் முகமுகமாய் காண மட்டும் மது பலத்த கரத்துக்குள் என் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்றைய தினம் ஒரு தீர்மான ஞாயிறு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீர்மான ஞாயிறிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொருத்தனை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் தாமே அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற தோப்பனே. இன்னும் கர்த்தாவே எங்கள் திருச்சபை மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறதான ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீர் பதில் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிறதான ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனை மதுப்பாடு மரங்கள் நிறைந்த நாட்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தேவன் அந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைய தினம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை குருத்தோலை ஞாயிறு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்று எருசலேம் ஆண்டவரை வீதிகளில் என் தேவன் ஆண்டவரே கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் நீர் ஏறி வருகிற போது ஆண்டவரே முன் நடப்பார் பின் நடப்பருமாகிய ஜனங்கள் ஆண்டவரே தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி துதித்த அதே ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு சில நாட்களுக்குள்ளாக இவரை சிலுவையில் அறியும் என்று ஆண்டவரை கூக்குரலிட்ட அந்த கூட்டத்தோடு நாங்கள் இராமல் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் தேவனுக்கு சாட்சியாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பேசுகிறதா நமது மகனை மறைத்து என் தேவன் வெளிப்பட வேறுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. கேள்விக்காரராகிய ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் என் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் ஆவிக்குள்ளாக நீர் வழி நடத்தும்படியாக அன்பான இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். யாருடைய ஜபமாக கர்த்தருடைய ஜபத்தை மிகவும் பயபக்தியாக நாம் சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் மத்தேயு 21வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரையுள்ள வேத வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா,
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். தேவன் தாமே வாசித்த திருவசனங்களின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் சுமன் பாலா ஆல்வின். எனது படைஸ்தலம் ஆலடி படைஸ்தலம். இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் நாளிலிருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை என்னை கண்மணி போல நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 2024ஆம் ஆண்டு எனது கணவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு திடீரென்று அவருடைய நிறுவனத்திலே அவருடைய கான்ட்ராக்ட் நிற்கும்படியாக ஆகிவிட்டது. 1 வருடம் காலம் முழுவதும் வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். 2025ஆம் ஆண்டின் முதல் நாளிலே நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்ற வார்த்தையின் மூலம் எங்களை தேற்றி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தினார். அந்த வருடத்தில் ஜனவரி மாதம் 15ஆம் நாளில் எங்களுக்கு நல்லபடியான ஒரு வார்த்தை கிடைத்தது. ஃபோன் கால் மூலமாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைத்தது, நீங்கள் மீண்டும் நீங்கள் நிறுவனத்திலே வேலை புரியலாம் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் எங்களை இந்த நாள் வரையிலும் எங்களை வழிநடத்த வந்த தயவுக்காக நன்றி. எங்களை நடத்தினது போல உங்களையும் கடவுள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் என்ற சந்தோஷத்தோடு இந்த சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலடி படைஸ்தலமும் இரட்சணை சேனையின் பணியும். ஆலடி கிராமத்தின் பூர்வீகம். இயற்கை வளம் மிகுந்த குமரி மாவட்டத்தில் ஏறக்குறைய 176 ஆண்டுகளுக்கு முன்பாக வடக்கு மலையின் ஓரமாக அமைந்திருந்த கோணம் என்ற இடத்தில்தான் ஆலடி மக்களின் பூர்வீக இடம் இருந்ததாக பெரியோரின் பலமும் கூறுகின்றார்கள்.
அதற்கு அடையாளமாக இன்றும் அங்கு கிராமங்களில் இருப்பது போன்று வீதிகள் அமைந்திருக்கின்றன. இன்று அது அறுவடை களங்களும் மாடுகளும் அடைக்கும் கொட்டில்கள் நிறைந்த இடமாய் காணப்படுகிறது. எந்த காரணத்தினால் மக்கள் இந்த இடத்தை காலி செய்துவிட்டு தற்பொழுது இருக்கிற கிராமத்தில் வந்து குடியேறினார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் மலை ஓரத்தில் இருந்த அந்த இடம் வாழ்வதற்கு வசதியில் குறைந்த இடம் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆலடி என்ற பெயர் வர காரணம், தற்பொழுது இந்த கிராமம் அமைந்திருந்த இடம் ஆலமரங்கள் நிறைந்த இடமாக இருந்திருக்கலாம். ஆலமரங்கள் நிறைந்த இடத்தில் இந்த கிராமம் அமைந்ததால் ஆலடி என்ற பெயர் வந்திருக்கலாம் என யூகிக்க இடம் உண்டு. ஆலடியின் இயற்கை அழகு. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலம் என்பார்கள். வடக்கு மலை பகுதியில் இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் கிராமங்களில் ஆலடியும் ஒன்றாகும். கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் பசுமையாக காட்சி தரும் நெல் விளையும் வயல்வெளிகள், ஆங்காங்கு தீவுகள் போன்று காட்சி தரும் தென்னந்தோப்புகள், ஓடை மற்றும் ஆற்றங்கரை ஓரத்தில் கரையெல்லாம் பூத்து குலுங்கும் புன்னகை மரங்கள் காணப்படுகின்றன. கிழக்கே எட்டி பார்த்தால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள், வானத்தை முட்டும் மலை, அடர்ந்த மூக்குத்தி காடுகள் போன்று காட்சியளிக்கின்றன. ஆலடியில் இரட்சணை சேனை ஆரம்பம். வடப்புற மலையில் ஆங்காங்கே பள்ளத்தாக்கள் இருப்பதை இன்றும் காணலாம். இவைகள் மிக பெரிய காப்பி மற்றும் கிராம்பு தோட்டங்கள் ஆகும். இவைகளில் ஒன்று கரும்பாறை தோட்டமாகும். இந்த தோட்டம் விவசாயம் இல்லாத நாட்களில் பண்டை கால ஆலடி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வேலைவாய்ப்பு அளித்து பெருமளவு உதவி செய்து வந்தது. இந்த தோட்டத்தில் அழகிய பங்களாக்களும் வசதியுடன் வாழ்ந்த வெள்ளைக்கார துறைமக்களும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் திரு காக்ஸ் என்பவர் ஆவார். இரட்சணை சேனையின் ஊழியம் இந்தியாவில் ஆரம்பித்த நாட்களில் காக்ஸ் துறை அவர்கள் தம்முடைய பங்களாவிற்கு வந்து அவர்கள் தங்கி ஓய்வெடுக்கும்படியாக இரட்சணை சேனையின் ஊழியர்களை தம்முடைய தோட்டத்திற்கு அழைப்பதுண்டு. வெள்ளைக்கார மிஷனரிகள் இங்கு வந்து தங்கி ஓய்வெடுக்கும் நாட்களில் அங்கு வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இந்த நாட்களில் தான் 1892 ஆண்டு பொறுமையம்மாளும் அவருடன் நியமிக்கப்பட்ட உதவி உத்தியோகஸ்தரையும் இணைந்து ஆலடியில் ஒரு சிறிய ஓலை குடிசையில் வாழ்ந்து ஊழியத்தை ஆரம்பித்தனர். வயல்வெளியில் வேலை செய்து வந்த பெண்களுடன் சென்று அவருடைய குழந்தைகளை கவனித்து உதவி செய்தனர். ஆலடியில் கால் பொதித்த கமிஷனர் பொறுமை அம்மாள். இவரின் இயற்கை பெயர் எலிசபெத் கெய்கே ஆகும். ஒரு நாள் அதிகாலையில் பொழுது விடிந்து வரும்போது தாங்கள் தங்கியிருந்த வீட்டின் அருகாமையில் ஒரு சில மனிதர்களின் உரையாடலை 2 பெண் உத்தியோகஸ்தர்கள் கேட்டனர். அவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது மாணிக்கம் என்ற வியாதிஸ்தனை ஒரு போர்வையில் வைத்து 4 மனிதர்கள் தூக்கி கொண்டு வந்தனர். அந்த மனிதனோ வேதனையால் துடித்து கொண்டிருந்தான். அவனை கீழே வையுங்கள் என பொறுமையம்மாள் அதிகார துணியுடன் கூறவே புன்னகை பூத்த முகத்துடன் அந்த மனிதர்கள் அவனை வீட்டு முன்பாக இறக்கி வைத்தனர். பழுத்து வீங்கியிருந்த அவனது காலை சோதித்து பார்த்துவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து கால்களை கழுவினார்கள். நீண்ட ஆளில் முள் ஆழமாக தைத்திருப்பதையும் ஒரு சிறிய பகுதியை வெளியில் நீண்டு கொண்டிருப்பதையும் கண்டார்கள். நாம் ஏன் இந்த முல்லை வாயால் கடித்து இழுக்க கூடாது என சட்டென்று ஒரு யோசனை அவர்களுக்கு தோன்றியது. உடனே மண்டியிட்டு அந்த முள்ளில் சிறு பகுதியை தனது இளமையான பற்களால் இறுக பற்றி கொண்டு அது முழுவதும் வெளியே வரும் வரை பலமாக கடித்து இழுத்தார்கள். அப்பொழுது துர்நாற்றம் வீசும் பழுப்புகள் அம்மாவையின் அழகிய முகத்தில் அடித்தது. முகமெல்லாம் துர்நாற்றத்தின் சீல். தன் பற்களில் கடிந்திருந்த முள் இவற்றுடன் பொறுமையாமல் முகம் மலர சிரித்தார்கள். இந்த சிரிப்பிலே இம்மனிதன் இறைவனை கண்டான். இவர் ஆலடி கிராமத்தை சார்ந்தவர் ஆவார். இவனை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள், ஓய்வெடுக்கட்டும் என்று கூறிய பொறுமையம்மாள் அவர்களிடம் நாளை நான் அவனை பார்க்கும்படியாக வருவேன் என்று கூறினார்கள். ஆலடியில் தொடர்ந்து பயணித்த பொறுமை மறுநாள் காலையில் அந்த கிராமத்திற்கு சென்று மாணிக்கம் என்ற மனிதனை பார்த்தபோது அவனது காலில் உள்ள வீக்கம் குறைந்திருந்தது. மட்டுமல்ல, அவனது குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். இவன் பொறுமையம்மாளின் கடவுளை பற்றி அறிய ஆசைப்பட்டான். அவனும் அவனது மனைவியும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சணை சேனை வீரராக மாறினார்கள். பின் நாட்களில் இவரது 2 பிள்ளைகளும் இரட்சணை சேனை உத்தியோகஸ்தர் ஆனார்கள். இதைத் தொடர்ந்து ஆலடியில் பெருமுழக்க பவனி ஆரம்பிக்கப்பட்டது. பொறுமையம்மாள் நிரந்தரமாக அங்கு தங்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்த மக்களுக்கு ஆண்டவரை பற்றி போதிக்கும்படி அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஓலை குடிசையில் தங்கி தங்களது ஊழியத்தை தொடர்ந்து செய்ததாக பாரம்பரியம் கூறுகிறது. ஆலடியில் புதிய இடத்தில் ஆலயம். நமது மாகாணம் இந்திய தென்கிழக்கு மாகாணமாக பிரிக்கப்பட்டவுடன் கர்னல் விஜே செல்லையா பொறுப்பேற்றவுடன் அமெரிக்க மாகாணத்திலிருந்து ரூபாய் 9500 நன்கொடையாக பெறப்பட்டு ரூபாய் 12,000 செலவில் தற்போது ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் இதற்கு முன்பிருந்த ஆலயம் கட்டப்பட்டு 2/4/1972 அன்று அவர்கள் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து வைத்தனர். புது பொலிவுடன் ஆலடி படைஸ்தலம்.
24/12/2015 வருடம் புது பொலிவுடன் ஆலடி படைஸ்தலம் சுமார் பல லட்சக்கணக்கு செலவிடப்பட்டு கட்டப்பட்ட ஆலயமாகும். 24/12/2021 கமிஷனர் பொறுமையம்மாள் 131வது ஆண்டு நினைவாக ஆலடி ஊரின் எல்லையில் நுழைவாயில் அமைக்கப்பட்டு மேஜர் ஜெயசேகர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஆலடியின் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தவர்களின் பெயர்கள்: மேஜர் ஜீவானந்தம், மேஜர் நகோமி, மேஜர் டாக்டர் மோட்சகன், மேஜர் ஆசீர்வாதம், மேஜர் வேதமணி, பிரிகேடியர் விசுவாசம், கர்னல் செல்லம், கர்னல் பாக்கியநாதன், மேஜர் சாமுவேல், மேஜர் ஏசுவடியான், கர்னல் மல்லிகா, மேஜர் செல்லம், மேஜர் இன்பம், மேஜர் குணசீலன், லெப்டினன்ட் அருள்தாஸ், மேஜர் பெஞ்சமின், மேஜர் கிரேன் சைலா, மேஜர் ரேகா, கேப்டன் பவித்ரா, கேப்டன் கரோலின் சீலா, லெப்டினன்ட் மேஷாக் ஆஷ்போன் போன்ற அநேக ஊழியர்கள் ஆலடி படைஸ்தலத்திலிருந்து ஊழியத்திற்கு வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது. தேவன் தாமே நம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த பண்டிகை நாள் உலகமெங்கும் இருக்கிறதான கிறிஸ்தவர்களுக்கு, இரட்சணை சேனை வீரர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குருத்தோலை இந்த ஊர்வலத்தை 4 சுவிசேஷங்களிலும் நாம் காணலாம். வருஷத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் மிக மிக முக்கியமானவைகள். அதில் 1 குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை, 2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 19:20 20 44 வரையுள்ள வசனங்களிலே இயேசு தமது ஊழியத்தின் கடைசி நாட்களிலே இந்த பவனியை ஆண்டவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து கலிலேயா நாட்டு பெஸ்தாயிதா பட்டணத்தின் வழியாக எருசலேம் தேவாலயத்திற்கு இயேசு செல்லுகிற நிகழ்வை இதில் நாம் காண்கிறோம். இந்த பயணத்தின் நோக்கத்தை சீஷர்களால் அறிய முடியவில்லை. இதனுடைய முக்கியத்துவம் சீஷர்களுக்கு மக்களுக்கும் தெரியவில்லை. யோவான் 12:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதை நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆண்டவர் நம்மை தேடி இந்த உலகத்திலே சோதர மனிதனாக இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே அவர் இப்பொழுது தாம் படப்போகிற பாடுகளுக்கு முன்பதாக அவர் எருசலேம் வீதியிலே ராஜாவாக பவனி வருகின்றதான நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த நோக்கத்தை தான் மக்களும் சீஷர்களும் அறியாமல் காணப்பட்டார்கள். அந்த நாட்களிலே மக்கள் எண்ணியது, இயேசு பிலாத்துவின் கோட்டையை நோக்கி சென்று பிலாத்தினுடைய ஆட்சியை கவிழ்த்து ரோமர்களுடைய கையிலிருந்து எங்களை விடுவிப்பார், அதனால் ஓசன்னா இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்தினுடைய அரண்மனைக்கு செல்லாமல் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக பவனியாக சென்றார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆகவே ஆசாரியனுக்கு முன்பாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டு நிறுத்த வேண்டும். ஆதலால் ஆண்டவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் சானகன் மூலமாக அழைக்கப்பட்டிருக்கிறார். யோவான் 1:29 இயேசு தன்னிடத்தில் வருவதை கண்டதான யோவான் சானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னார். அதனால் மக்கள் விரும்பினபடி பிலாத்தினுடைய அரண்மனைக்கு சென்று அந்த பிலாத்தினுடைய ஆட்சியை ஆண்டவர் கவிழ்த்து அந்த ஆட்சியை கைப்பற்றாதபடி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் தேவாலயத்துக்கு நேராக சென்று தன்னை பலியாக ஆண்டவர் தன்னை கொடுக்க போகிறதை அவர் சோதரம் அறிந்தபடியினால் தேவாலயத்துக்கு நேராக சென்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கழுதின் மேல் வந்தபடியினால் அவர் வெற்றி சிறக்கவில்லை. இயேசு சிலுவையின் மேல் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லுகிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை,
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சோதரம் கழுதின் மேல் அவர் பவனி வந்தாலும் அந்த நாட்களிலே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக சோதரம் கழுதின் மேல் ஏற்றி சோதரம் அந்த ராஜாக்களை சோதரம் கௌரவப்படுத்துவார்கள், அவர்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். அந்த நாட்களிலே கழுதை என்று சொன்ன அந்த மிருகம் ஒரு ராஜரீக ஒரு நிலையில் உள்ளதான விசேஷித்த மிருகமாக காணப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவ்விதமாக ஆண்டவர் கழுதையின் மேல் பவனி வந்து தன்னை பலியாக கொடுக்கக்கூடிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தேவாலயத்துக்குள் அவர் பிரவேசித்தார். இங்கே வேத வசனம் சொல்கிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் வந்ததற்கான காரணம் சோதர ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, அவர் ஜனங்கள் விரும்பினபடி உலக பிரகாரமான ராஜ்யத்தை ஆளுகிறவராக வராதபடி அவருடைய ராஜ்யம் நித்தியத்திற்குரியதாக இருந்தது. இப்பொழுது அதை திட்டமாக ஆண்டவராகி தேவன் அதை வெளிப்படுத்துகிறதை ஜனங்களும் சீஷர்களும் அறியாதபடி இருந்தார்கள். மேசியாவின் ராஜ்யம் கடைசியாக வெளிப்பட்டதென்று 12 சீஷர்களும் நினைத்தவர்களாய் மக்கள் கூட்டத்திலே சேர்ந்து கொள்கின்றார்கள். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை, நீதியின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே இந்த உலகத்திலே வந்தார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், சோதரம் சீயோன் குமாரத்தி, இதோ உன்னுடைய ராஜா வருகின்றார், உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வரும்போது நீ எவ்வளவாய் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவாய் ஆண்டவராகிய ராஜா நம்மை சந்திக்க வருவதை நாம் சோதரம் கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமது ஆண்டவர் கடைசியாக எருசலேமை விட்டு சென்றபோது, கர்த்தர் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் இனி என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லி போனார். இப்போது அவர் எருசலேமில் பிரவேசிக்கையில் அவர் சொன்ன வாக்கு நிறைவேறினது. யூதர்கள் எதிர்பார்த்த ராஜாவாக ஆண்டவர் இராதபடி பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிற நித்தியமான ராஜாவாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்த இஸ்ரவேலின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லியும் தங்களை ஒடுக்கினவுடைய கையிலிருந்து ஆண்டவர் தங்களை விடுவித்து உன்னதமான நிலையில் உயர்த்துவார் என்று நம்பினார்கள். ஆனால் நமது ஆண்டவர் பவனியாக வந்தபோது, இதோ ராஜா வந்துவிட்டார், ரோம ராஜ்யம் அகன்று போகும், இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், ஓசன்னா ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று போற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். மரக்கிளையை ஜனங்கள் சோதரம் பரப்பினார்கள். ஆனால் அவர் தாவீதின் குமாரன் என்பதை சரியாக புரிந்து கொண்ட யூதர்கள் அவரது அரசின் தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று சொல்லி நமது ஆண்டவர் கூறியிருந்தபடியே அவர் தம்முடைய சோதரம் காரியங்களை அவர் நடத்தினார். முதலாவது, நம்மிடத்தில் வருகிற ராஜா எப்படிப்பட்டவராக வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவர் சாந்தத்தோடு வருகிறார். மத்தேயு 21:4 சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் உன்னிடத்தில் வருகிறார். அதனால் நீ சாந்த குணமுள்ளவராகி இருக்கிற ராஜாவை நீ ஏற்றுக்கொள். ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் விளங்கச் செய்தார். நாம் எத்தனையோ முறை நாம் சோதரம் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் அநேக பாரங்களினாலும் நாம் சோதர ஆண்டவர் விட்டு தூரம் போன பிற்பாடும் ஆண்டவர் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வருகிறார். ஒரு ராஜா வந்தால் அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்துவோம். நம்முடைய ராஜா நம்மை மீட்டு கொள்ளும்படியாக நம்மிடத்தில் வந்தார். அவர் ரதங்களோடு குதிரைகளோடு அல்ல, சமாதான பிரபுவாக கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஆண்டவர் சோதரம் ஏறி வந்தார். அவருடைய அரசாட்சி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியின் கடைசி வரைந்தும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அது நம்மை பரிசுத்த நகரத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்லும். அதனால் ஆண்டவர் ராஜ்யத்தை நாம் எப்பொழுதும் முதலாவது தேட வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு போதித்தார். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக
நம்முடைய ராஜாவாகிய தேவன் தாழ்மையோடு கூட நம்மிடத்தில் இறங்கி வந்தார். சகரியா 9:9 சொல்லப்படுகிறது, அவர் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்போது கூட அவர் ஒரு ராஜாவை போல பவனி வந்த போதிலும் தமது ராஜ்யம் உலக பிரகாரமான ஆரவாரத்தோடு சிறப்போடு ஸ்தாபிக்கப்பட வேண்டியதில்லை என்பதை தெளிவாக காண்பிக்கிறார். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு ராஜாவை பற்றி சகரியா முன் உரைத்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் சுமார் 540 ஆண்டுகளுக்கு முன் வசித்த சகரியா தீர்க்கதரிசி இந்த உண்மையை வெளிப்படுத்தி உள்ளார். அவர் தேவனாய், நீதி உள்ளவராய், மனுஷனாக, தாழ்மை உள்ளவராக, மீட்பராக, இரட்சிக்கிறவராக இருப்பார் என்ற மேலான உண்மையை சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்தினார். இந்த மகத்துவ ரகசியங்களை யூதர்கள் அறியாமல் தான் அவர்கள் சொன்னார்கள், நினைத்து கொண்டிருந்தார்கள். ரோமருடைய கையிலிருந்து ஆண்டவர் அரசாட்சியை கைப்பற்றுவார், அதனால் இப்பொழுதே எங்களை இரட்சியும் என்று சொன்னார்கள். அது உலக பிரகாரமானதாக காணப்பட்டது, நித்தியத்திற்குரியதாக இல்லாதபடி இருந்தது. அதனால் சீயோன் குமாரத்தை, உன் ராஜா எவ்வளவு தாழ்மையோடு உன்னிடத்தில் வருகிறார் என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அதனால் ராஜாக்களை போன்று தம்முடைய மகிமையோடு கூட ஆண்டவர் நம்மிடத்தில் வருவாரானால் அவரது மகிமையின் பிரசனத்தை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, அவரை கிட்டிச் சேரவும் முடியாது. ஆகவே தான் அவர் தமது மகிமை அனைத்தையும் துறந்தவராக, தம்மை தாமை வெறுமை ஆக்கினவராக இதோ நம்மை தேடி வருகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் நம்முடைய ஆண்டவரை நாம் மனத்தாழ்மையோடு நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வருகை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, கடைசியாக இரட்சிக்கிறவராக வருகிறார். சகரியா 9:9 சொல்லப்படுகிறது, அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அன்பின் ஆண்டவர் அன்று எருசலேம் நோக்கி பவனி வருவதற்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. உலக மக்களும் இரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி உண்டு பண்ணவே அன்று ஆண்டவர் எருசலேம் நகர் நோக்கி பவனி வந்தார். இந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருக்கும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பவனியாக வருகின்றவராய் இருக்கிறார். பயங்கரமான பாவ குழியிலும் உளையான சேற்றிலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இரட்சிக்க இயேசு வருகிறார். பலவிதமான பாவ வியாதிகளாலும் தோய்ந்து போயிருக்கிற நம்மை குணமாக்க இயேசு வருகிறார். ஆண்டவர் வந்த வேளையில் லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்த வேளையில் அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய விடுதலை உண்டானது. ஆண்டவர் அவனை தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தினார். அவன் அதற்கு பிற்பாடு தன்னை காயப்படுத்தாதவனாக, அவன் ஆண்டவருடைய இரத்தத்தினால் இரட்சிக்கப்பட்டவனாக மாறினான். அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவராகிய கர்த்தர் வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குணாதிசயம், அவனுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக மாறுகிறது. அவன் ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே வந்ததற்கான நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு, அவர் தாழ்மையுள்ளவராக நம்மிடத்தில் வருகிறார், சாந்த குணமுள்ளவராக வருகிறார், நம்மை இரட்சிக்கிறவராக வருகிறார். நாமும் தாழ்மையுள்ளவர்களாக, சாந்த குணமுள்ளவர்களாக, ஆண்டவர் இரட்சிப்பை எங்கும் பறைசாற்றுகிற மக்களாக நம்ம இந்த குருத்தோலை இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து அவர் சோதரம் தேடி வந்து நம்மிடத்தில் பேசுவதற்கான முக்கியமான காரணம், மகிழ்ச்சி, சந்தோஷமான இரட்சிப்பின் வாழ்வை தர நம்மிடத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19:9 சொல்லுகிறது. வேத வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனால் ஆண்டவர் நம்மிடத்திலே ராஜாவாக வந்தது உலகத்தின் அரசாட்சியை அவர் பிடித்து நம்மை அந்த உலக அரசாட்சியில் நம்மை நிறுத்துவதற்காக அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே ராஜாவாக வந்தது நம்மை அவருடைய நித்திய ராஜ்யத்திலே இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஆண்டவர் நம்மை தேடி வந்தது அவருடைய பிள்ளையாக என்றென்றைக்கும் வாழ்வதற்காக நம்மை தேடி வந்தார். யோவான் 1:12-13 வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தபடியினால் அப்படிப்பட்ட வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தார்.
ஆண்டவர் நம்மை தேடி வந்தது எப்போதும் அவர் நமக்கு முன்பாக செல்வதற்காக. மீகா 2:13 சொல்லப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தேடி வந்த ஆண்டவர் நமக்கு முன்பாய் சென்று நம்முடைய தடைகளை நீக்கி போடும்படியாக, நம்மை சோதன வாசலால் உட்பிரவேசித்து நாம் நடந்து செல்லும்படியாக நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வந்தார். கடைசியாக நம்மோடு கூட சதா காலமும் தங்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் வந்தார். லூக்கா 19:5 சொல்லப்படுகிறது, சோதரம் இதோ நான் உன் வீட்டில் வந்து இன்றைக்கு தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சகைவுக்கு சொன்னார். மத்தேயு 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கவே இந்த உலகத்திலே ராஜாவாக இறங்கி வந்தார். இதை அறிந்து நாமும் இந்த குருத்தோலை பவனி இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மோடு தங்குவதற்காக ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாக இருப்போம். அன்றைக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்த ஜனங்கள் சோதரம் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கூச்சலிட்டார்கள். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறாமல் போனது. காரணம், அவர்கள் ரோம ஆட்சியை இயேசு பிடிப்பார் என்று சொல்லி நினைத்தார்கள். அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக ஆண்டவர் தம்முடைய பரம ராஜ்யத்தினுடைய விருப்பத்தை, பிதாவுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். அதனால தான் அவர்கள் தங்களுடைய மாம்ச விருப்பம் நிறைவேறது அப்படின்னால் அந்த ஜனங்கள் சொன்னார்கள், இவரை நாங்கள் சிலுவையில் அறைய சொல்கிறோம், இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கூச்சலிட்டார்கள். அந்த ஜனங்களைப் போல, அந்த யூத ஜனங்களைப் போல நாம் இல்லாதபடி, ஆண்டவரே என்னை உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படி, என்னை ரட்சிக்கும்படி, என்னிடத்தில் வந்து தங்கும்படி, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும்படி, இதோ என் ராஜாவை நீர் என்னிடத்தில் இறங்கி வந்தீர். நான் உமக்கு சகல கனமும் மகிமையும் செலுத்தி சதா காலமும் மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். வெளிப்படுத்தல் 7:9 சொல்லப்படுகிறது, திரள் கூட்டமான எண்ணக்கூடாத ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவருக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பதாகவும் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ரட்சிப்பின் வல்லமை மகிமையும் தேவனுக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரும் மகிமைப்படுத்தினார். அதுபோல நம்முடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். நாம் நித்திய ராஜ்யத்திற்குள் ஆண்டவரால் நாம் சோதரம் செல்ல முடியும். ஆண்டவர் நம்முடைய ராஜாவாய் என்றென்றும் நம்மோடு கூட தங்கியிருப்பார். இந்த செய்தியின் மூலமாக, இந்த சோதரம் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கேட்ட அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமென். நீரலை எழுந்து வாழ்நாளெல்லாம் பின் செல்வே, பாதையெல்லாம் நீரறிவி நடத்துவீரும் மண்டை, சொந்தமோ கர்த்தனானும் அந்தம் வரை பின் செல்வே, ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீ, ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீ, பின் செல்வே அந்தன் போல நான், முன் செல்வி கிறிஸ்துவே, தடைகள் நான் எண்ணி நிற்க திறப்பி நீர்வாசலை, சொந்தமோ கர்த்தனானும் அந்தம் வரை பின் செல்வே, ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீ, ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீ, முத்திரி பும்வேளை பாடும் உமதே என் ஆண்டவா, தாரினின் ஆன்மாவுடலும்
ரட்சகா நீரெந்தன் சொந்தம் நேசர் நண்பர் அன்பர் நீ ரட்சகா நீரெந்தன் சொந்தம் நேசர் அன்பர் அன்பர் நீ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் நித்திய ராஜாவே, எங்கள் பரலோக தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்காக நீர் ராஜாவாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீர். நீர் யூதருக்கு ராஜா மட்டுமல்ல ஆண்டவரே, சர்வலோகத்துக்கும் நீர் நித்தியமான ராஜாவாக இருக்கிறீர். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாய் எங்களுக்காக நீர் எங்களை தேடி வந்தீர். உம்முடைய ஆண்டவரே வசனத்தினை நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, ராஜாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாய் இரட்சிப்பின் ஆண்டவரை வாழ்வை பெற்றவர்களாக ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லுகிற நினைவோடு ஆண்டவரே மன தாழ்மை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, பரலோக ராஜாவுக்கு பிரியமாக வாழ்கிற மக்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எருசலேமை பார்த்து ஆண்டவரே கண்ணீர் விட்டீரப்பா. இன்றைக்கு கிடைத்த உன்னுடைய இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தானால் நலமாயிருக்கும் என்று சொன்னீர். உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உலக பிரகாரமானது அல்ல, நித்தியமானது என்பதை அன்றைக்கு அந்த எருசலேம் அறியாமல் இருந்தது. அதே போல நாங்களும் ஆண்டவரே அதே போல இல்லாதபடி உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் அறிந்து உமக்கு பிரியமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்காக அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீர். நீர் தேவாலயத்தில் சென்று பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆசாரியனுக்கு உம்மை காண்பித்தீர். ஆலயத்தை சுத்திகரித்தீர். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை நீர் தந்தீரப்பா. இந்த பரிசுத்த வாரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி நடத்தும். இந்த செய்தியை கேட்ட அத்தனை மக்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய அகில உலக ரட்சணை சேனை ஆசீர்வதியும். ஆண்டவர் அகில உலக தலைவர்களையும் இவருடைய மாகாண தலைவர்களையும் ஆண்டவரை எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை படைச்சல வீரர்களையும் எல்லா ஜனங்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குருத்தோலை பண்டிகை நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தீர். இந்த முதலாவது தீர்மான ஞாயிறை ஆசீர்வதித்து தந்தீர். உமக்கு கொடாகுடி நன்றி. எங்களுடைய ஜனங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகள் ஆண்டவரே உடைய தேவைகள் அனைத்தையும் நீ சந்தித்து ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை நீ தாரும். எல்லா ஜனங்களும் உம்மால் ரட்சிக்கப்பட்ட மக்களாக முடிவறிந்து உமக்காக வாழக்கூடிய வாழ்வை தாரும். எங்களை தரைமட்டு நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் என்றென்றையும் நிலையாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.